சிவகங்கையில் நேற்று மாலை மழை பெய்த நிலையில் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? விவரங்கள். வணக்கம். சிவகங்கை தொண்டி சாலையில நகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே கீழ்ப்பாலத்துல நேற்று பெய்த மழையினால் இன்று அந்த பாலம் முழுவதும் குளம்போல் தண்ணி தேங்கி நிற்கின்றது. இன்று காலை நகராட்சி வாகனம் ஒன்று அந்த வழியில் சென்ற போது நடுப்பகுதியில தண்ணீரில் சிக்கி கொண்டது. அந்த வாகனத்தை ஓட்டி சென்ற வெறும் வாகனத்தில் பயணம் செய்த பெண் துப்புரவு பணியாளரும் நடுவிலே சிக்கி கொண்டார்கள். மேலும் அந்த தண்ணீரை சுத்தம் செய்வதற்காக உள்ள அடைப்புகளை சுத்தம் செய்வதற்காக எடுப்பதற்காக நகராட்சி அலுவலகத்திற்கு ஒரு பணியாளர் மட்டுமே அனுப்பப்பட்ட நிலையில அவரும் நடுப்பகுதியை போய் சிக்கி கொண்டு பெரிய இன்னலுக்கு உள்ளாயினார். அந்த வழியாக காவலர் குடியிருப்பு பகுதி போன்ற முக்கியமான பகுதிகள் இருப்பதால் அங்கிருந்து தினசரி இருசக்கர வாகனத்துல செல்லக்கூடிய மக்கள் மிகுந்த இடையூறுக்கு உள்ளாகிறார்கள். அதிகாலையில் செல்லக்கூடிய மக்கள் செல்ல முடியாமல் மீண்டும் பாலத்தை விட்டு திரும்பி செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதுவரையிலும் மாவட்ட நிர்வாகம் அதை சரி செய்வதற்காக வேண்டி எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை. தொடர்ந்து தண்ணீர் தேங்கி கொண்டு நிற்கின்றது. தற்போது அந்த பகுதியில ஒரு ஜீப்பும் சிக்கி கொண்டு தற்போது அந்த ஜீப்பை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.